என்று நாம் காட்டப்படுகின்றோம். அந்த மனம்தான் இந்த உறவுகளுக்கு எல்லாம் அடிப்படை. அந்த மனம் தாய் தந்தையரை நமக்கு பகிர்ந்து காட்டுகின்றது, அண்ணன் தம்பியை பகிர்ந்து காட்டுகின்றது. அந்த மனதினால் தான் இந்த உறவுகள் எல்லாம் உருவாகின்றது. அந்த மனதின் வழியாக விளைந்த அந்த உறவின் காரணமாக ஒரு குடும்பம் உருவாகின்றது. அந்த குடும்பத்தின் காரணமாக தெருக்கள் உருவாகின்றன, ஊர் உருவாகின்றது, ஒரு நாடு உருவாகின்றது. அப்படி எல்லா விதமான வளர்ச்சிகளும் இந்த மனத்தின் அடிப்படையில் தான் எழுந்து நிற்கின்றது. நாம் இந்த மண்ணில் வாழக்கூடிய அத்தனை வாழ்க்கையும் மனத்தில் இணைக்கப்பட்டுதான் வெளியே காட்சிகளாக விரிகின்றன. உங்களுக்கு ஆர்கிடெக்சர் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தெரியும், ஒரு சுருக்கப்படம் போடுவது போல இந்த வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்த்துத்தான் நாம் வாழ்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையில் இந்த உலகத்தில் பணம் என்பதும் நகைகள் என்பதும் வாழ்க்கை வசதிகள் என்பதும் நம் மனத்தின் விளைச்சலை தவிர இயற்கையாக இந்த மனம் இழந்து போன அல்லது மனம் உருவாகாத ஒரு குழந்தை, ஒரு ஞானி, ஒரு பைத்தியக்காரன், இவர்களுக்கு இந்த பொருள்களால், இந்த வளர்ச்சிகளால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவர்கள் இதை எதையும் பெரிதாக கருத போவதும் கிடையாது. இந்த நாட்டின் எல்லைகள் எல்லாம் மனத்தின் வழியாக விளைந்த அறிவின் குறியீடுகள். பணம் என்பதும் இந்த அறிவின் வழியாக விளைந்த ஒரு விளைச்சல். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நம் பெரியோர்கள் சமயத்தை கட்டி காக்கின்ற உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற இந்த ஒரு நிகழ்வில் நம்பியாண்டார் அந்த சுந்தரரின் வாழ்க்கையை பதிந்து காட்டும் போது அவருடைய திருத்தொண்ட தொகையின் மூலமாக திருத்தொண்ட திருவந்தாதி பாடி பிறகு திருத்தொண்டர் புராணமாக விளைந்து நிற்கின்ற இந்த கதையில் சுந்தரமூர்த்தி நாயனார் உங்களுக்கு காட்டக்கூடிய ஒரு நெறி என்பது, இந்த உலகத்தில் யாரும், இந்த உலகத்தில் பிறந்த அருளாளர்கள் யாரும் செய்யாத ஒரு அருள் செயலை இந்த மண்ணில் நிகழ்த்தி காட்டி, நீங்கள் எல்லோரும் இப்படிப்பட்ட ஒரு நெறியில் வாழவும் கூடும், நீங்கள் இந்த நிலையில் இருந்தால் இப்படி இப்படி இருந்தால் இப்படி இப்படி நீங்கள் வாழ முடியும் என்று திருமந்திரத்தில் உங்களுக்கு இந்த உயிருக்கும் இந்த உடலுக்கும் உள்ள தொடர்பை அவர் பேசுகின்ற அந்த முறையை நீங்கள் கற்றுக்கொள்ளும் போது நாம் இப்படி உயரக்கூடும். எந்த நிலையிலாம் பக்தி என்பது அந்த காலகட்டத்தில் ஒரு பொதுவாக நமக்கு சொல்லப்படுகின்றது. பக்தி என்பது, பக்தி இலக்கிய காலகட்டம் என்பது இறைவனிடத்தில் நாம் செலுத்திய பக்தி. கண்ணப்பன் ஒப்புதோ அன்பின்மை கண்டபின் என்னையும் மன்னம் பணித்து வாவென்ற வான்கருணை என்று மாணிக்க வாசகர் காட்டுகின்ற அந்த அன்பு பக்தியின் விளைச்சலாக இங்கே பதியப்படுகின்றது. சுருக்கமாக இந்த உலகத்திற்கு பக்தி இலக்கிய காலகட்டம் என்பது ஒரு இசை வடிவாகத்தான் இருந்தது என்று உங்களுக்கு பேசப்படுகிறதா. நான் நுணுக்கமாக சொல்கின்றேன். நம்பியின் வழியாக, திருத்தொண்டர் புராணத்தின் வழியாக சுந்தரமூர்த்தி நாயனாரின் வரலாறு காட்டுவது என்னவென்றால், யோகத்தின் துணை கொண்டு அவர் இந்த வாழ்க்கையை வாழ்ந்தார். யோக நெறியில் நிற்பவர்களுக்கு இந்த மனிதர்கள் சிந்திக்காத, மனிதர்கள் செய்ய இயலாத செயல்களை எல்லாம் செய்யக்கூடும் என்பதற்கு சுந்தரமூர்த்தி நாயனார் ஒரு சான்றாக திகழ்கின்றார். அவர் இறைவனிடத்தில் கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்பு தோழமை என்று, சகமார்க்கம் என்று வகைப்படுத்தப்படுகின்றது. அவர் இறைவனிடத்தில் அவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்திய அந்த விதம் நமக்கெல்லாம் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சி தரத்தக்கதாகவும் இருக்கின்றது. ஒரு கட்டத்தில் அவர் இறைவனை தனக்கு தூதாக சங்க இலக்கியம் படித்துக் கொண்டிருக்கின்ற உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த உலகத்தில் இலக்கிய மரபில் நட்பு என்பது எவ்வளவு பெரிய உயரிய இடத்தை பெறுகின்றது என்பதை சங்க இலக்கியம் எல்லோரும் சொல்லுவார்கள். சங்க இலக்கியம் என்று வீரமும் காவலும் மட்டும்தான் என்பார்கள். ஆனால் அதன் ஊடாக அந்த வீரத்திற்கும் அந்த காதலுக்கும் ஒரு ஊடாக அதை இணைத்து செல்வதற்கு நட்பைத்தான் சங்க இலக்கியம் கொண்டிருக்கின்றது. அங்கே பாங்கியர் கூட்டம், தோழியர் கூட்டம்,
தலைவனுக்கு தோழனாக இருந்து பாணர்கள் செய்யக்கூடிய அந்த செயல் எல்லாம் நட்பின் வெளிப்பாடாக இருக்கின்றது. அதனால்தான் திருவள்ளுவர் அந்த முப்பாலில் பொருட்பாலில் நட்பை பற்றி பேசுகின்றார். அறந்துப்பாலில் நட்பை ஒரு அடி ஆழமாக கொண்டு செல்கின்றார். அப்படி நட்பியலுக்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த குறைபாக்கள் உங்களுக்கு இந்த உலகத்தில் நட்பு என்பது எவ்வளவு சிறந்த ஒரு பெரும் இடத்தை பெறுகின்றது என்பது உங்களுக்கு தெரியும். இப்போது இந்த காலகட்டத்தில் மாணவர்கள் நட்பை எப்படி பயன்படுத்துகின்றார்கள், நாம் எந்த நிலையில் இருக்கின்றோம் என்பதற்கு திருக்குறளில் இருந்து நாம் உதாரணங்களை எடுத்துக்கொண்டால், நட்பு என்பது நம்மை வழிப்படுத்தவும் நெறிப்படுத்தவும் இருக்க வேண்டும் என்பதுதான் பெரியோர்கள் காட்டிய, திருவள்ளுவர் காட்டிய ஒரு வழி. வெறுமனே நகுதற் பொருட்டென்று நட்டல் மேற்கண் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு என்று திருவள்ளுவர் பேசுகின்றார். அப்படி நமக்கும் ஒரு நண்பனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த நட்பு இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய மாற்றங்களை கொண்டு வரும், அது எத்தகைய ஒரு நன்மையை நமக்கு சேர்த்து வைக்கும் என்பதையெல்லாம் அறியாமல் தேரான் தெளிவும் தெளிந்தான்கண் ஐயரவும் தீரா இடும்பை தரும் என்று நட்பை பற்றி வள்ளுவன் இன்னொரு இடத்தில் பேசி காட்டுகின்றார். மாணவர்கள் நமக்கு நட்பாக தேர்ந்து கொள்ளக்கூடிய அந்த நண்பர்கள் நம் வாழ்க்கை சீராக்கவும் முடியும், சிதைக்கவும் முடியும் என்பதைத்தான் வள்ளுவர் அப்படி குறளின் வழியே அவர் காட்டுகின்றார். எனவே நீங்கள் நட்பை எந்த விதத்தில் நீங்கள் வகுத்துக் கொள்கின்றீர்களோ, நட்பை எப்படி நீங்கள் ஆய்ந்து கொள்கின்றீர்களோ அப்படித்தான் உங்களது எதிர்காலமும் அமையும் என்பதற்கு எத்தனையோ எடுத்துக்காட்டுகளை நாம் சொல்லலாம். அப்படி சுந்தரர் பெருமான் இறைவனுடன் கொண்ட அந்த நட்பு, அவர் உங்களுக்கு காட்டுகின்ற அந்த வாழ்வு, இறைவன் இவருடைய திருமணத்தில் வந்து ஒரு முதியவர் வடிவில் வந்து ஒரு ஓலையை காட்டி நீ எனக்கு அடிமை என்று சொல்லும் போது அந்த ஓலையை அவர் வாங்கி கிழித்து போட்டுவிட, அந்த வன் செயல் இறைவனுடன் சுந்தரர் செய்த அந்த வன் செயல் அவரை வன் தொண்டர் என்று காட்டுகின்றது. அந்த வரலாற்றில் இறைவனுடைய அந்த ஆவணம் காட்டிய அந்த செயல் நமது நீதித்துறையில் எப்படி பார்க்கப்படுகின்றது என்றால், சாட்சிய சட்டத்தில் நீங்கள் இந்த காலத்தில் எழுதப்பட்ட சாட்சிய சட்டங்களில் எப்படி ஒரு சாட்சி அமைய வேண்டும் என்று இன்று இவர்கள் கூறியிருக்கின்றார்களோ, அதற்கு ஆதாரமாக ஒரு அடிப்படையாக ஆட்சியில், ஆவணத்தில், மற்ற அயலார்தம் காட்சியில் என்று வகைப்படுத்தப்பட்டு ஒரு எவிடன்ஸ் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று வகைப்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு செய்தியை, அந்த ஒரு ஆவணம் அன்றைய காலகட்டத்தில் நீதிமன்றம் திருக்கோயில்களில் இருந்து நிகழ்ந்து, நீதிமன்றங்கள் ஒரு கோயில்களில் சான்றோர்களால் அதை நடத்தப்பட்டது என்பதையும் அந்த வரலாற்றின் வழி நாம் அறிகின்றோம். தொடர்ந்து வரக்கூடிய அந்த நிகழ்வுகளில் சுந்தரர் இறைவனுடன் பிணக்கு கொண்டதையும் அவரை பைத்தியக்காரன் பித்தா என்று அழைத்ததையுமே அடிப்படையாக கொண்டு அவருடைய பதிகம் தொடங்குமாறு இறைவன் அருள் செய்கின்றார். உங்களுக்கு நான் இப்படி சொல்லிக் கொண்டு செல்லும் போது இறைவனுடைய அந்த அன்பு சுந்தரரின் பால் எப்படி இருக்கின்றது என்பதை காட்டுவதற்கு இவர் பரவி நாச்சியாரை திருவாரூரில் திருமணம் செய்துவிட்டு திருவொற்றியூரில் சென்று சங்கிலி நாச்சியார் என்கின்ற ஒரு பெண்ணை அவர் திருமணம் செய்து அங்கே இருக்கக்கூடிய திருவொற்றியூரில் இருக்கக்கூடிய இறைவனை அந்த நேரத்தில் மகிழ மரத்தடியில் சென்று இரு என்று வேண்டும் போது இறைவன் அவரை சங்கிலி நாச்சியாரின் கனவில் சென்று, நீ மறுநாள் வந்து காலையில் சுந்தரன் இப்படி உன்னை கேட்பான், நீ மகிழ மரத்தடியில் வந்து சத்தியம் செய் என்று கேட்கச் செய்து அவர் மகிழ மரத்தடியில் வைத்து சத்தியம் வாங்க, அந்த சத்தியத்தை மீறி சுந்தர பெருமான் திருவொற்றியூரில் இருந்து திருவாரூரின் நினைப்பாக அவர் கிளம்பி விடுகின்றார். அப்போது அவர் வெளியே அந்த ஊர் எல்லையை தாண்டிய போது அவர் கண்ணீரண்டும் போய்விடுகின்றார். இங்கே வள்ளுவன் சொன்ன அந்த திருக்குறள்
இங்கே உங்களுக்கு நகுதற் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு என்று கூறுகின்ற அந்த குரட்பா உங்களுக்கு நினைவுக்கு வரும். பாரதி என்ன சொல்கின்றான்? கண்ணன் என் தோழன் என்று பாடும்போது அவன் தனக்கு என்ன என்னெல்லாம் செய்வான், தோழன் என்ன என்னவெல்லாம் செய்வான் என்று சொல்லும் போது, ஒரு ஒரு காதலி, ஒரு தலைவி தன்னோடு ஊடல் கொள்ளும் போது அந்த ஊடலை தீர்ப்பதற்கு வழி சொல்லுவான் என்று பாரதி பாடுவான். அப்படி அவன் வழி சொல்லுவது மட்டுமல்ல, நான் ஏதாவது தவறாக செய்துவிட்டேன் என்றால் என் தலையில் இடிப்பான் என்று பாரதி பேசுகின்றான். அப்படிப்பட்ட ஒரு நட்பின் நிலையைத்தான் இறைவன் இந்த வரலாற்றில் சுந்தரமூர்த்தி நாயனார் திருவொற்றியூரில் இருந்து அவர் திருவாரூர் செல்லும் வழியில் அவருக்கு கண் இழந்த அந்த நிகழ்வை பெரிய புராணம் சுட்டுகின்றது. அவர் அங்கிருந்து திருவாரூர் அந்த விழா பொழிவையும் அந்த திருவாரூரின் பெருமையையும் நினைந்து நினைந்து தன்னை ஆரூரன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரும் வரலாற்று சொல்லுக்கு அவர் சொந்தக்காரர். அவர் வந்து கொண்டிருக்கின்ற போது காஞ்சிபுரத்தில் அவருக்கு ஒருகண் பார்வை கிடைக்க இறைவனை உலகத்தின் அன்பின் வடிவாக, பெருமை மிக்க சொற்களின் வடிவாக சொற்களை எல்லாம் சொல்லி இந்த அருளாளர்கள் எல்லாம் போற்றி பரவுகின்ற அந்த நிலையில் சுந்தரமூர்த்தி நாயனார் ஆயம்பேடை அமரும் சோலை ஆரூர் ரகத்தீர் ஏய் எம்பெருமான் என்று அழைக்கின்ற ஒரு நிகழ்வையும் அவருடைய தேவாரம் பதிந்து வைத்திருக்கின்றது. இறைவனை ஏய் என்கின்ற விழி சொல்லால் அழைக்கக்கூடிய ஒரு நிலையை அவர் பெற்றிருக்கின்றார். அதனால் தான் அவரை தம்பிரான் தோழர் என்று இந்த சைவ சமயம் போற்றுகின்றது. தம்பிரான் தோழர் என்கின்ற ஒரு பெரும் சொல் அவருக்கு சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு கொடுக்கப்பட்டு இந்த உலகத்தில் இறைவனை தோழமையாக கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உயிர்களுக்கு உண்டு. அதற்கு அந்த உயிர் தகுதியுடையதாக இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் அடிப்படை என்பதை காட்டி, வினைகளால் சூழப்பட்ட, முன்பு உங்களுக்கு நான் அடியேன் சொன்னது போல, மனத்தால் இந்த உயிர் உடலோடு சம்பந்தப்பட்ட இந்த உயிர் பிற உயிர்களில் இருந்து மனித உயிர் எப்படி வேறுபடுத்தப்படுகின்றது? மனத்தால், நாம் கொண்ட மனத்தால், அதான் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று சைவ சித்தாந்தம் பேசுகின்ற அந்த நிலையில் மனம் நமக்கு இருப்பதால் இந்த உடலை கொண்டு நாம் பல செயல்களை செய்கின்றோம். அந்த மனமும் இந்த உலகத்து செயல்களோடு இல்லாது நாம் இறைவனோடு நாம் ஒன்றும் போது இதை கொண்டே நாம் என்னென்ன வினைகளில் இந்த சரீரம் மாட்டிக்கொண்டு இருக்கின்றதோ அந்த வினைகளை எல்லாம் கழித்து இதிலிருந்து மேல் செல்ல வேண்டும் என்று சைவ சித்தாந்தம் காட்டும். அப்படி நாம் அதை கடந்து செல்கின்ற சமயத்தில் யோகநெறிக்குள் நாம் போகும்போது எப்படி எப்படியெல்லாம் இந்த உயிர் தகுதிப்படுகின்றது, எப்படி அது இறைவனிடத்தில் சென்று சேர்கின்றது என்பதற்கு சுந்தரர் அவருடைய அந்த இறுதி நிகழ்வு, அந்த திருக்கைலாயத்திற்கு அவர் செல்லக்கூடிய அந்த நிகழ்வு மிகப்பெரிய ஒரு சாட்சியாக அமைகின்றது. இந்த உலகத்தில் எந்த ஒரு அருளாளரும் தான் பெற்ற இந்த மனித உடலோடு, அந்த பூத உடலோடு இறைவனுடைய இருப்பிடத்திற்கு சென்றதாக வரலாறு இல்லை. இஸ்லாமிய காட்டுகின்ற அந்த வரலாற்றில் அவர் மிராஜ் என்கின்ற அந்த பயணத்தை அவர் ஓர் இரவில் சென்றார் என்பது குறிப்பாகத்தான் அவருடைய கண்ணில் தான் வருவதாக சொல்லப்படுகின்றது. அப்படி ஒரு பயணம் இந்த உடலோடு அவர் மேற்சென்று, அவர் மட்டுமல்ல அவருடைய தோழரும் செல்லக்கூடிய ஒரு நிலையை சேரமான் பெருமாள் நாயனாரும் தன்னுடைய குதிரையோடு சேர்ந்து அவர் செல்வதற்குரிய ஒரு வரலாற்று நிகழ்வை நமது சுந்தரமூர்த்தி நாயனாரின் வரலாற்றில் இந்த சேக்கிழாரின் திருத்தொண்டர் புராணம் பதிந்து வைத்திருக்கின்றது. இப்படி ஒரு நீண்ட நெடிய பண்பாட்டு தொடர்ச்சியில்
ஒரு 16 வருடங்களே இந்த மண்ணில் வாழ்ந்து அந்த 16வது வயது 18 வயது நிறைவிற்குள் அவர் கைலாயம் அவர் சென்று சேரும் போது இந்த உடலோடு இறைவனை கண்டு அங்கேயே மீண்டும் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்து அவர் கீழே வந்தாரோ அப்படிப்பட்ட நிலையிலேயே இறைவனுக்கு அடுத்த தொண்டராக அங்கேயே இருக்கக்கூடிய கைலாயத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு அருள் நிகழ்வை இந்த மண்ணில் நிகழ்த்தி காட்டி இந்த உலகத்தில் யாரும் செய்ய துணியாத செய்ய முடியாத நிகழ்வாக இறைவனை தனக்காக ஒரு பெண்ணிடத்து தூது சென்ற ஒரு வரலாற்றையும் இந்த மண்ணில் பதித்து இந்த உலகத்தில் எந்த அருளாளரும் செய்து காட்ட முடியாத ஒரு அருள் நிகழ்வை நோயை குணப்படுத்தலாம், இறந்து போன சாம்பலோ எலும்போ இப்படி நமக்கு வரலாறு இருக்கு. திருஞானசம்பந்த பெருமாள் பூம்பாவையை எழுப்பும் போது அந்த கலையத்தில் அந்த சாம்பல் இருக்கின்றது, அவர் எழுப்புகின்றார். ஆனால் இவருடைய வரலாற்றில் அப்படிப்பட்ட எந்த விதமான குறிப்புகளுமே இல்லாமல், எந்த விதமான பொருட்களும் எதுவும் அதற்கு சான்றாக ஒன்றும் இல்லாமல் அவிநாசி தலத்தில் அவர் தண்ணியே இல்லாத குலத்தில் தண்ணியை வர வைத்து அதில் முதலையை வர வைத்து அந்த முதலை உண்ட பாலகனையும் வர வைத்த ஒரு வரலாறு சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வரலாற்றில் தான் காட்டப்படுது. அப்படி ஒரு நிகழ்வை நிகழ்த்தி காட்டுவதற்கு இறைவன் அவருக்கு கூடவே இருந்து இந்த உலகத்தில் தோன்றிய சமயங்கள் எல்லாம் இறைவனுக்கு உருவம் உண்டு இல்லை என்று பேசுவதும், அவனை இணை வைக்கக்கூடாது என்று பேசுவதும், அவனுக்கு உருவமே கிடையாது என்று பேசுவதும் உண்டுதான். சைவம் இதற்கு எல்லாம் மிக தெளிவாக, சைவ சித்தாந்தம் படிக்கக்கூடிய உங்களுக்கு தெரியும், இறைவனுக்கு ஒரு உருவம் ஒரு நாமம் இல்லாதானுக்கே 1000 திருநாமங்கள் சொல்லி தெல்லேணம் கொட்டோமோ என்று மாணிக்க வாசகர் பாடுகிறார். இறைவனுக்கு உருவம் கிடையாது என்பது நமக்கு தெரியும். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை இனத்து பெரியவர்களுக்கும் அத்தனை இனத்து மக்களுக்கும் இறைவன் தன்னை உருவத்தோடு வழிபடாதீர்கள் என்றுதான் சொல்கின்றார். ஆனால் நமக்கு இந்த மண்ணில் தோன்றிய நமக்கு மாகேஸ்வர மூர்த்தங்கள் என்று என்னை உருவத்தோடு வழிபடுங்கள் என்கின்ற ஒரு அனுமதியை நமக்கு மற்றவர்களுக்கு கட்டளையாக மறுக்கின்ற அந்த ஒரு நிகழ்வை நமக்கு வரமாக அருளுகின்ற உருவத்தோடு வழிபாடு செய்யுங்கள் என்று. அதனால் தான் இத்தனை கோயில். எளியன் என்னுடைய சிந்தனையில் சொல்லுவது என்னவென்றால், நமக்கு ஒரு குழந்தை வளரும் போது சொப்பு சாமான்கள் என்று சொல்லக்கூடிய அந்த விளையாட்டு சாமான்களை வைத்துக் கொண்டு ஒரு குழந்தை பொம்மையை எடுத்து அந்த பொம்மையை குளிக்க வைத்து அதற்கு அலங்காரம் செய்து உணவுகளை தயாரித்து அதற்கு ஊட்டி அதை தூங்க வைக்கின்ற அந்த செயல் போலத்தான் நீங்கள் கோவில் வழிபாடு எல்லாமும் இன்றும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இறைவனை நாம் நமக்காக அந்த கோயிலில் எழுந்தருளச் செய்வது நாம் குழந்தை மனத்தோடு இருந்து நாம் வழிபாடு பண்ணுவதால் தான் என்பது நம் பெரியோர்களின் ஒரு நெறிப்படுத்தப்பட்ட ஒரு வழி. நாம் எத்தனை தூரம் குழந்தை மனத்தோடு இந்த மண்ணில் வாழ்கின்றோமோ அத்தனை தூரம் உருவ வழிபாடு பண்ணலாம்.